ஹலோ கியூரியஸ், உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல போகிற இந்த கதை பயத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும். ஜோலி ஜோசப் இருந்து பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. இதனாலேயே தன்னோட ஸ்கூலில் சின்ன சின்னதாக திருட்டு, பணம் பயங்கரமாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில பழக்கங்கள் உள்ள ஜோடி ஜோசப் ராய் அப்படிங்கிறவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் நம்ம ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கோம், ஆனால் நம்ம வாழ்க்கப்பட்டு போகிற இடம் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம். அதெல்லாம் தாண்டி நம்ம இதில் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், நம்ம இஷ்டம் போல நம்ம லைஃப் போகும் அப்படின்னு நினச்சப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட். அவங்களுடைய ராயோட அம்மா அண்ணம்மா அப்படிங்கிறவங்க ஒரு மதிப்பிற்குரிய ஒரு டீச்சராக இருக்காங்க. எல்லாருமே அவங்கள பார்த்து மரியாதை செலுத்துகிறதா இருக்கட்டும், வீட்டு வரவு செலவு அவங்க நடத்துகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து ஜூலி ஜோசப்க்கு அவங்க மேலே வெறுப்பு, கோவம்லாம் வந்து 2002லேருந்து 2016 வரைக்கும் 6 கொலைகள் செஞ்ச இந்த சீரியல் கில்லர் ஜூலி ஜோசப் திருமணம் செஞ்ச கணவருடைய அம்மாவை கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவையும் கொலை பண்ணுறாங்க. அண்ணம்மாவை கொலை பண்ணிட்டு 4-5 வருடங்கள் கழித்து அவங்களுடைய அப்பா தாமஸை கொலை பண்ணுறாங்க. ஃபைனலாக தன்னோட கணவர் ராயை கொலை பண்ணுறாங்க. இதுலேருந்து சந்தேகப்பட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப்பில் இருக்கும்போதே அஃபேரில் இருந்த சாஜு அப்படிங்கிறவரோட மனைவி, குழந்தை, இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிவிட்டு 6 கொலைகளை பண்ணிவிட்டு சாஜுவோட 2வது திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஜான்சன்கிற இன்னொரு அஃபேரும் இருக்குது. கிட்டத்தட்ட டீச்சர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு, என்ஐடியில் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இந்த ஜோலி ஜோசப் 17 வருடமாக சொல்லவே முடியாத ஒரு தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவும் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தா தன்னுடைய ஆடம்பர செலவுக்காக மட்டுமே. நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க முடியாத சைக்கோபாத் கிடையாது. நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து தனக்கு வேணும்னா எப்படிப்பட்ட கிரிமினல் வேலைகளையும் துணிச்சலாக செய்யலாம்னு நினைக்கிற ஒரு சோஷியோ பார்த்து தான் இந்த ஜூலி ஜோசப். போலீஸ் பிடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே போலீஸில் கன்வெர்ஸ் பண்ணுறாங்க, ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம். இருந்தாலும் இது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்த அமெரிக்காவிலேருந்து வந்த அவருடைய தம்பி ராயோட உடம்புல மட்டும்தான் சைனைட் ட்ரேஸ் இருக்குது. வேறு யாரோட உடம்புலையுமே ஜூலி தான் இந்த கொலைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி கேஸ் கொஞ்ச நாள் அவங்க சிறையில் வச்சுருந்தாலும் அப்புறம் பெயில் கொடுத்து வெளியே விட்டுருவாங்க. தூக்கு தண்டனை வரைக்கும் போன கேஸ் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு. இப்படியும் ஒரு